தம்பிங்களா, அப்புறம் நார்த் இண்டியன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்ப்பீங்க. தப்பாலாம் நான் எதுவும் உங்களுக்கு சொல்லல தம்பி. போன இடங்கள்லலாம் என்ன தமிழ் தான் அப்படின்றதுக்காக தான் என்னை அவமானப்படுத்துனாங்களே தவிர, மற்றபடி நல்லா சோறு கிடச்சிது, தூங்குறதுக்கெல்லாம் இடம் கொடுத்தானுங்க, ஏன் ட்ரெஸ் எல்லாம் கூட கொடுத்தானுங்க. ஆமாம், அதுக்காக நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது. ஆமாம், தமிழன்னா அவனுங்களுக்கு என்னன்னு தெரில, அப்படி ஒரு கோபம் வருதுங்க. இங்கே கூட பாரு, இன்றைக்கி நம்ம ஊரில் மெட்ராஸில் எடுத்துக்க தம்பி, நம்ம ஆள் யாவனாவது வேலைக்கு போகிறானா, வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்குறானா, கூட்டம் கூட்டுட்டு போவான் அப்பா மீட்டிங்க்கு. எல்லாருமே இப்போ இந்த கட்சிக்காரனுங்களுக்கு அதுக்கே ஆள் பத்தலை. ஆமாம், அதுக்கே இப்போ எல்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டா கல்வியில். 500 கொடு, 1000 கொடு. ஆமாம், கல்வியெல்லாம் இவனுங்களுக்கு இந்த கூட்டம் கூட்டிட்டு போகிறது தான், கூட்டி கொடுக்குறது தான்ப்பா இவனுங்க வேலை. தமிழன் வேலை இது மட்டும்தான். வேறு என்ன வேலை செய்யலாம்? என்ன வச்சுருக்கான் சொல்லியா சினிமா படம் எடுத்துருக்கானா, எல்லாம் பெரிய கம்பெனி வச்சுருக்கிறானா, என்ன வச்சுருக்கான்? எல்லாம் துட்டு பசங்க ஹிந்திக்காரன் அவன் லொட்டு லொசுக்கு வச்சுன்னுக்கிறான். போலீஸ்காரன் கூட அந்த ஆகாஷ், அவன் பேர் ஆகாஷ் பாஸ்கரா யாரோ ஒருத்தவனே, இந்த ரத்தீஷா, நம்ம ஆள் போலீஸ்கார், யாரோ ஒரு போலீஸ்காருக்கு வண்டியில் உட்கார வச்சு லிஃப்டில் இருந்து மாற்றி கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட கேவலமானவன் தானே நம்ம ஆள். நான் ஏன் திட்டக்கூடாது? திட்டிக்கினே அப்போ தான் ரோஷம் வரும். திட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருடையும் திட்டு, அப்போ தான் ரோஷம் வரும்.